அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய இன எழுச்சி மாநாடானது நாளை கோயம்புத்தூர்ல இருக்க கொடிசியா திடல்ல நாளை நடைபெற இருக்கின்றது. இதுவரை இல்லாத அளவுக்கு இதற்கு நாம் தமிழர் கட்சியினர் மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. மாநிலம் முழுக்க சுவரொட்டிகள் ஒட்டுறது, சுவர் விளம்பரங்கள் செய்யறது, செய்தித்தாள்கள்ல விளம்பரப்படுத்துறது, துண்டறிக்கை விநியோகம் செய்யறது, மிகப்பெரிய அளவுல இணையவழி பிரச்சாரம், இப்படி மிக பிரம்மாண்டமான முறையில இந்த மாநாட்டுக்கு நாம் தமிழர் கட்சியினர் நிறைய ஏற்பாடுகளை செய்திருக்கிறாங்க. அங்கு தங்குறவங்களுக்கு முன்கூட்டியே வர்றவங்களுக்கு மண்டபங்கள் ஏற்பாடு பண்றது, ரயில் நிலையத்திலிருந்து அழைத்து செல்வதற்கும், பேருந்து நிலையத்திலிருந்து அந்த திடலுக்கு அழைத்து செல்வதற்கும் சிறப்பு பேருந்து வசதிகள் பண்றது, இப்படி பிரம்மாண்டமான முறையில இந்த மாநாடு ஏற்பாடு அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு புறம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கொஞ்ச நாளைக்கு முன்பு நிறைய நிர்வாகிகள் வெளியேறிட்டாங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய கூடாரமே காலி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட ஊடகங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு புரபகண்டாவை ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சி அவ்வளவுதான், நாம் தமிழர் கட்சியில யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரியான செய்திகளை தொடர்ச்சியாக பரப்பி கொண்டே இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட மாநிலம் முழுவதும் இருந்து இதற்கு இந்த மாநாட்டுக்கு பெரிய அளவுல ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு, அதாவது உளவுத்துறை ஆகட்டும், நாம் தமிழர் கட்சியினருமே எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு ஏற்பாடுகள் வேலை அப்படிங்கிறத மாநிலம் முழுவதும் நாம் தமிழர் கட்சியினர் செய்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டை எப்படி சொல்றது, இந்த ஆளும் கட்சியே இதை ஒரு மிகப்பெரிய ஆவலோட தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு இவங்க கூட்டத்தை கூட்ட போறாங்க, இவர்களுடைய அந்த தாக்கம் எப்படி இருக்க போகுது, சீமான் அவர்கள் இந்த மாநாட்டுல என்ன பேச போறாரு. ஏன்னா அடுத்த ஓராண்டுல தேர்தல் வர இருக்கிறதுனால தேர்தலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கும். அந்த தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாகவே இது இருக்கும்னு சொல்லலாம். அப்படி இருக்கின்ற சூழல்ல இந்த மாநாட்டை எல்லா கட்சிகளுமே உற்று நோக்குறாங்க. குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியோடவும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றதுனால ஏற்கனவே அவங்க இந்த முறை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி நிரந்தர சின்னமும் முன்கூட்டியே தேர்தலுக்கு முன்பே, ஓராண்டுக்கு முன்பே சின்னத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நடைபெறக்கூடிய இந்த மாநாடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தமிழ்நாட்டு அளவில் ஏற்படுத்தி இருக்கின்றது. அவ்வளவுதான், நாம் தமிழர் கட்சி இதோட முடிஞ்சது, இந்த தேர்தலோட முடிஞ்சதுன்னு ஒவ்வொரு தேர்தலிலுமே கட்சிகள், அரசியல் விமர்சகர்கள் இவங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருந்தாலும் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி இயங்கி கொண்டே இருக்கின்றது. அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. எது இந்த கட்சியை இந்த அளவுக்கு நகர்த்தி கொண்டு போகின்றது, எந்த காரணத்தினால் இந்த கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டே போகின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய அந்த ஐடியாலஜி, அதோட சித்தாந்தம், கொள்கை தான் காரணம். தமிழர்கள் மத்தியில இந்த திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல அழிந்து கொண்டே வருகின்றது, தேய்ந்து கொண்டே வருகின்றது. தமிழ் தேசிய கருத்தியல் இந்த திராவிடத்திற்கு எதிராகவும் ஆரியத்திற்கு எதிராகவும் மக்களிடம் வீறு கொண்டு மக்களிடம் வளர்ந்து கொண்டே வருவதால் அதன் தொடர்ச்சியாக இந்த நாம் தமிழர் கட்சியும் வளர்ந்து கொண்டே வருகின்றது. இதே சீரான வேகத்தில் நாம் தமிழர் கட்சி பயணிக்குமே ஆனால் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி தனித்தே அதிகாரத்தை கைப்பற்றும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி.